அனைவருக்கும் நாடி கார்த்தியின் காலை வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி யுகாதி திருநாள் அன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலினுடைய சிறப்புகள் எல்லாமே நான் என்னுடைய முதல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு வந்துட்டு கிரிவலம் தான் போக போகிறோம். கிரிவலம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், நடந்து போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். போகும்பொழுது என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது, வசதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். கிரிவலம் போகணும்னு முடிவு பண்ணதுனால நாங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து விடிய காலம்புற 4:30க்கெல்லாம் கிளம்பி காரில் பயணம் செய்கிறதுனால தஞ்சாவூர் ரிங் ரோடுக்கு அடுத்து பெரம்பலூர் பைபாஸ் சாலையில் ஒரு பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம உளுந்தூர்பேட்டை டோல் மடப்பட்டு வழியாக திருவண்ணாமலையை நெருங்கி வந்துட்டுருக்கோம். தூரத்தில் தெரியுது இல்லையா, இந்த மலைக்கிட்ட தான் நம்மளுடைய கோவில் அமைஞ்சிருக்கு. யூஸ்வலாக நாங்கள் உளுந்தூர்பேட்டை டோலுக்கு அடுத்து வேப்பம்பட்டு வழியாக தான் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்திருப்போம். இந்த தடவை தான் நாங்கள் ஆசனூர் ரோடு கடந்து மடப்பட்டு வழியாக நம்ம இப்போ திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம திருவண்ணாமலை கோவில் நகரம் தங்களை அன்புடன் அழைக்கிறது அப்படிங்கிற போர்டை பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்ம கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. லாஸ்ட்டாக நாங்கள் அக்டோபர் மாதம் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்துட்டு இந்த சாலை வழியாக தான் திரும்பி நாங்கள் பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தோம். அப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ கம்ப்ளீட் ஆகி இந்த இடத்துல நம்ம பயணம் செய்யும் பொழுது பயணம் ரொம்பவே அழகாக இருந்தது. பெங்களூர்லேருந்து நாங்கள் பட்டுக்கோட்டைக்கு போகும்போதும் சரி, திருவண்ணாமலை இந்த வரக்கூடிய இந்த ரிங் ரோடை கடந்து தான் நம்ம பட்டுக்கோட்டைக்கு நாம் போவோம். நாம் போகக்கூடிய பாதையில் எதிர்ப்புறத்தில் பாருங்கள், எல்லோ போர்டில் கிரிவல பாதை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த சாலை வழியாக தாங்க நாங்கள் பயணத்துக்கு வந்தோம். இப்போ வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ கிளி கோபுரம் கிட்டக்க நெருங்கி வந்துட்டோம். நம்ம 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளார போக போகிறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எத்தனை மணிக்கு கிரிவலத்தை தொடங்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நாங்கள் போன நேரத்துக்கு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே தரிசனம் முடிஞ்சிருச்சு. ஒரு சூப்பரான தரிசனமே சொல்லலாம். இப்போ நம்ம கிரிவலம் போகிறதுக்காக கோயிலிருந்து வெளியில் ஃப்ரீ தரிசனம் வழியாக தான் நம்ம போக போகிறோம். இப்போ காலையில் 11:25 ஆகுது. எந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்களேன். சரியான கூட்டம் ஃப்ரீ தர்ஷனில். முக்கியமான ஒரு சூப்பரான தகவல் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கிரிவலம் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா கட்டணமில்லா பேருந்து வசதியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 பஸ் ரன் ஆகுது. அதில் 1, 2, 3 இந்த எண் கொண்ட பேருந்து கோயில் கிரிவலத்துக்காகவும் 4, 5 கோவில் பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையத்தை இணைக்கக்கூடிய வகையில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த பேருந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இது எங்கே நிற்கும் அப்படின்னா இந்த தேர் நிற்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் நிற்கும். இதில் சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டணம் இல்லாமல் கிரிவல பாதையை சுற்றி பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு சர்வீஸ் காலையில் 8:30க்கு. காலையில் 11:50 ஆகுது. சரியான வெயிலில் தான் நம்ம இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்கிருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்திரலிங்கம் தான். அண்ணாமலையார் கோவிலிருந்து ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்திரலிங்கம் கோவில் இருக்குது. உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு நாம் இப்போ அடுத்த லிங்கம் பார்க்குறதுக்கு தயாராகிட்டோம். கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய 8 லிங்கங்களும் 8 திசையை குறிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். வெயில் அதிகமாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த இந்திரலிங்கம் கிழக்கு முகமாகவும் இங்கே இருக்கக்கூடிய இறைவி இந்திராணி அப்படிங்கிற பெயரில் விளங்குறாங்க. ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் முடிச்சுட்டு நாம் இப்போ அடுத்த லிங்கம் பார்க்க போகலாம். இது வரைக்கும் தான் சிமெண்ட் சாலையாக இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தார் சாலையாக இருக்கும். மெயின் சாலை வழியாக நம்ம இப்போ 2வது லிங்கம் பார்க்க போகிறோம். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சில இடங்களில் கம்மியாக தெரியுது. இப்போ நம்ம நடந்துகிட்ருக்கோம். ரெஃப்ரெஷ்மெண்ட்டு முடிஞ்சிடுச்சு. நான் கிர்னி பழம் ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ அடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்து போய் நம்ம 8 லிங்கங்கள் தரிசனத்தையும் பார்க்க போகிறோம். இதற்கிடையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் பகுதியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லை, போகிற வழியில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த பாதை வழியாக போகும்பொழுது நம்ம கிரிவல பாதையில் போகும்பொழுது ரமண ஆசிரமம் பார்க்க முடியும். அக்னி தீர்த்தம் இருக்குது. இது எல்லாமே நம்ம போகிற வழியிலே பார்த்துட்டே போகலாம். அக்னி தீர்த்த மண்டபம் வந்திருக்கோம். இங்கே அக்னி விநாயகர் ஆலயம் இருக்கிறத பார்க்க முடியுது.
அப்படியே நம்ம எதிர்ப்புறத்தில் பார்த்தோம்னா அக்னி தீர்த்தம் இருக்கக்கூடிய பகுதியை பார்க்க முடியும். அக்னிலிங்கம் தரிசனம் முடிஞ்சிடுச்சு. இது ஒரு சின்ன தெருக்குள்ளார தான் அமைஞ்சிருக்கும். நம்ம இப்போ அடுத்த லிங்கம் போக தயாராகிட்டோம். கோவிலிருந்து கிரிவல பாதை வந்து டோட்டலாக 14 கிலோமீட்டர். அதில் இப்போ நம்ம 2 கிலோமீட்டரை கடந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நல்ல உச்சி வெயில் நேரம், இன்றைக்கி ஹாலிடே, அதனால தான் நினைக்கிறேன் சாலையில் வந்து அந்தளவுக்கு பரபரன்னு அந்த வாகனங்களுடைய சத்தங்கள் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு லிங்கம் பார்த்தோம் இல்லையா, அதை கடந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா சிதம்பரேஸ்வரர் சிவகாம சுந்தரி சன்னதி இருந்திருக்கும். அதை தொடர்ந்து அங்கே ஒரு அம்மன் சன்னதியை கடந்து இப்போ நம்ம 2 லிங்கம் பார்த்ததுக்கப்புறம் காளியம்மன் திருக்கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு அம்மன் கோயிலும் பார்த்திங்கன்னா லிங்கம் கோயிலை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி தான் கடைகள் நிறையா இருக்கும். இப்போ டே டைமில் பார்க்குறோம் இல்லையா, இதே நம்ம வந்து ஈவினிங் வரும்பொழுது இதோட இன்னும் நிறையா இருக்கிறத பார்க்கலாம். அக்னிலிங்கம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வாக்கப்புக்கு அப்புறம் இப்போ நம்ம ரமண ஆசிரமம் வந்திருக்கோம். இந்த இடத்துலையும் மதியம் அன்னதானம் வழங்குவாங்க. நம்ம கிரிவலம் வரும்பொழுது முதல் முறையாக வந்தோம் அப்படின்னா பயப்படவே தேவையில்லை. நம்ம எந்த பக்கம் போகணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலுமே இதை மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு இருக்கிறத பார்க்க முடியும். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போயே வெயில் அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியே இங்கே நிறைய பழக்கடைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. கிரிவலத்தை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு இன்னும் நமக்கு 11 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொடை எடுத்தாச்சு. இந்திரலிங்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து இப்போ யமலிங்கம் பார்க்க போகிறோம். சண்முகா ஸ்கூல்லாம் கடந்து வந்தாச்சு. கிரிவலம் வர்றதுக்கு நம்ம நடந்து தான் வரணும்னு இல்லை, வயசானவங்க வரணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லைன்னா நடக்க முடியாதவங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வரலாம். மூணாவதாக நம்ம தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய யமதர்மனார் வழிபட்ட யமலிங்கம் கோவிலுக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம மதிய வேளையில் கிரிவலம் வந்திருந்தாலும் ஃபஸ்ட்டு 2 லிங்கனுடைய கோவில் வந்து திறந்து தான் இருந்தது. போக போக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நரம்பு கூட நிறையா இருக்கிறத பார்க்க முடியுது. இதை மாதிரி வந்து சிதம்பரம் சீர்காழி சாலையில் நம்ம பார்க்க முடியும். அது வந்து இப்போ நம்மளுடைய ரைட்டில் திரும்புது. நேராக போனால் செங்கம், பெங்களூர் போகலாம். மலையினுடைய பகுதியை பார்க்கும்போது அப்படியே மண் தெரிகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா பல தங்கம் பழம் நின்ற மாதிரி இருக்குது. அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. யமலிங்கம் தரிசனம் முடிஞ்சோன்னே கொடையை நான் மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் என்னுடைய மகள் போய் அங்கே எடுத்துகிட்டு வர அந்த கேப்பில் கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாங்கள் ஓய்வு எடுக்கும் பொழுது நாங்கள் அந்த சமயத்தில் நிறைய பேர் எங்களை போலவே பாருங்களேன், எதிர்ப்புறத்துலேயும் சரி, இப்போ இதே சாலை ஓரத்துலேயுமே நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. வெயில் அதிகமாகவும் இருக்குது. இந்த இடத்துல வரும்பொழுது மரங்கள் இருக்குது, ஆனால் கோடை காலன்றதுனால அந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இல்லை. இருந்தாலுமே நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நாங்களும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒரு தடவை திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்துட்டு சாத்தனூர் டேம் போயிருந்தோம். அதுக்கு இந்த சாலை வழியாக இப்போ ஸ்ட்ரைட்டாக போகுது இல்லையா, இந்த சாலை வழியாக நம்ம நேராக போனோம் அப்படின்னா சாத்தனூர் டேம் போக முடியும். அந்த இடமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதனுடைய தகவலை கூட நான் தனியாக ஒரு காணொலியாக பதிவிட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிருதிலிங்கம். இன்னும் ஒரு 800 மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. கிரிவலம் வர சமயத்தில் பக்தர்களுக்கான ஓய்வு கூடமும் இந்த பகுதியில் பார்க்கலாம். இது மாதிரி நிறையா இருக்குது இந்த பகுதியில். இந்த இடத்துல இருக்கிறது அருணாச்சலேஸ்வரர் பக்தர்கள் ஓய்வு கூடம். இந்த சாலை வழியாக நம்ம கிரிவலம் போகும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய இடங்களில் நமக்கு நிழல் தரக்கூடிய மரங்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். இதில் நந்தி வச்சு வழிபாடு இருக்கிற மாதிரியும் பார்க்க முடியுது. இது யாருடைய பாதம் தெரியல. இளநீ இந்த இடத்துல 20 ரூபா 30 ரூபான்னு தான் இருக்குது. ரொம்பவே சீப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது. இது லிங்கம் பார்க்குறதுக்கு வந்தாச்சு. இங்கிருந்து நமக்கு இன்னும் 8.60 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. குட் இன்சைட் சனி தீர்த்தம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியாவும் இருக்குது. உள்ளார போய் சாமி கும்பிட்டுட்டு
எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். நெல்லிக்காயில் தீபம் ஏற்றுறதையும் பார்க்க முடியுது. இன்றைக்கி நிறைய பேர் ஆட்டோவில் கூட கிரிவலம் வர்றதை பார்க்க முடியுது. பார்க்க போகிறது சூரியலிங்கம். அது இங்கேருந்து வந்து 1.3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. வாங்க போவோம். அண்ணாமலையார் கோவிலுக்கு நேராக அமைஞ்சிருக்கக்கூடிய திருநேர் அண்ணாமலையார் கோவில் இது. இந்த இடத்துலையும் அம்மன் வந்து உண்ணாமலை அம்மன் அப்படிங்கிற பெயரில் விளங்குறாங்க. சூரியலிங்கம் பார்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அது இன்னும் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. சூரியலிங்கம் பார்த்ததுக்கப்புறம் அடுத்து என்ன வருதுன்றதை பார்க்கலாம். வழி எல்லாமே அம்மன் கோவில் மட்டும் இல்லை, ஒரு ஆஞ்சநேயர் கோவில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பழனி ஆண்டவர் முருகன் கோவிலை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். தொடர்ந்து நித்திய அன்னதானம் வழங்கக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கு. பார்க்க வந்தாச்சு. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ஆர்ச் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து முடிச்சிருக்காங்க. பார்க்க போகிறது வருணலிங்கம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வருணலிங்கம் இன்னொரு 300 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. வாங்க போவோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய மேப். யமலிங்கம்லாம் பார்த்தாச்சு, வருணலிங்கமும் பார்த்தாச்சு. இதை வருது பாருங்கள் வருணலிங்கம். இதை பார்த்துட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் நம்ம நடக்கணும். அங்கே போய் நம்ம வாயு லிங்கம் பார்க்க போகிறோம். ஆதி அண்ணாமலையார் வரவழியில் 2 இடத்துல அன்னதானம் பார்த்தோமா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா 2 வீலரில் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அன்னதானம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணக்கூடிய இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நித்திய அன்னதானம் வழங்கக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கு. இந்த நுழைவாயிலை கடந்து தான் நம்ம அடி அண்ணாமலையார் ஆலயத்துக்கு போகணும். மதிய வேலைங்கிறதுனால அங்கே சன்னதி திறந்துருக்காது. அதை கடந்து நம்ம இப்போ அடுத்த லிங்கம் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். நிறைய கோவில் இருக்குது கிரிவல பாதையில். ரோஜா விதையில நல்லா காய வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நிருதிலிங்கம் வழிபட்டு வந்தோம் இல்லையா, இது வந்து தென்மேற்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கும். அடி அண்ணாமலை மாணிக்க வாசகர் திருக்கோவில். அது வாசகர் திருக்கோவிலின் பக்கத்துலேயே மாணிக்க வாசகர் தீர்த்தம் இருக்கக்கூடிய பகுதியை பார்க்க முடியுது. இது அந்த பக்கம் குளம் இருக்குது, குளத்துக்கு போகக்கூடிய அந்த பாதை இது இருக்குது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் போர்டு ஒவ்வொரு இடத்துலையும் நான் தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடியும். கிரிவலம் வந்து நம்ம மாதத்தில் 30 நாட்களும் 31 நாட்களையும் நம்மளால் வர முடியும். அதில் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் வரும்போது இன்னும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நாட்கள்லையும் நம்மளால் வர முடியும். எந்த நேரம் வேணாலும் கிரிவலம் வரலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் நிறையா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். எங்களுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் நடந்தும் வராங்க. ஆட்டோ, சொந்த வாகனத்தில், 2 வீலர்லாம் வந்துட்டுருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நம்ம வாயு லிங்கம் தான் பார்க்க போகிறோம். அது வந்து காஞ்சிபுரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய சாலையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து குபேரலிங்கம், ஈசானிய லிங்கம். திரும்ப நம்ம பஸ் ஸ்டாண்டை கடந்து கோவிலுக்கு போய் எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல முடிக்க போகிறோம். லிங்கம் மேற்கு நோக்கியும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய வாயு லிங்கம் வடமேற்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கும்.
அடுத்து நம்ம சந்திரலிங்கம் பார்க்க போகிறோம். இந்த கிரிவல பாதையில் சூரியலிங்கம் சந்திரலிங்கம் 2 ஆலயம் இருக்கிறது. இந்த 8 திசைகளை குறிக்கக்கூடிய 8 லிங்கங்களில் அடங்காது. எதிர்புறத்தில் திருவண்ணாமலையை நோக்கி பஸ் ஒன்று போயிட்டுருக்குது பார்க்குறோம் இல்லையா, அந்த சாலை தான் காஞ்சிபுரத்தையும் திருவண்ணாமலையும் இணைக்கக்கூடிய பகுதி. ரயிலுக்காக அந்த ஆப்போசிட் சைடில் நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ கிராஸ் பண்ணி சந்திரலிங்கத்தை வழிபட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம போகலாம். எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய இந்த மலையினுடைய பகுதியில் கிழக்கு மேற்கு தெற்கு அப்படிங்கிற பகுதியை கடந்து வடக்கு நோக்கி நம்ம வந்திருக்கிற இந்த இடம் குபேரலிங்கம் திருக்கோவில். செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை நம்ம வழிபட்டுட்டு அடுத்து ஈசானிய திருக்கோவிலுக்கு தான் போக போகிறோம். அது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்றதை பார்க்க முடிஞ்சது. அதையும் 3:40 ஆகுது. வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிற நேரம். இந்த நேரத்தில் இந்த இடத்துல சன்னதி திறந்திருக்கா என்னன்னு தெரில. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த எல்லா கோவிலுமே சன்னதி திறந்து தான் இருந்தது. தரிசனம் முடிஞ்சிடுச்சு. ஒரு சூப்பரான தரிசனம்னே சொல்லலாம். கிரிவல பாதையிலே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் கிராஸ் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குன்னு. இந்த இடம் வந்து எல்லாருக்குமே வந்து கிரிவல பாதையில் ஒரு முக்கியமான இடமா அமைஞ்சிருக்கும். சாயந்தர வேலைங்கிறதுனால ஓரளவுக்கு கூட்டம் நமக்கு அதிகமாக இருக்குன்னு தெரியுது. ஆனால் இரவு நேரத்தில் வரும்போது பார்த்திங்கனாக்கா இந்த பேரிகாட்லேருந்து லைன் நிறைய போயிட்டுருக்கிறத பார்க்க முடியும். நேரம் ஆக ஆக எங்களுக்கு ரொம்பவே டயர்டாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இடம்லாம் பரவாயில்ல, நான் ஓரளவுக்கு நிழல் அதிகமாக இருக்குது. இன்னும் போக போக நமக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா வந்துருச்சுன்னா அந்த இடம்லாம் நல்ல வெயில் தெரியும். அதை கடந்து தான் நம்ம வந்து ஈசானிய திருக்கோவிலுக்கு போக போகிறோம். இந்த வெயில் நேரத்தில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக கலர் கலரான பொம்மைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த மாடு தெரியுதுல்ல, அதுக்கு கீழே இறங்கணும். இதுதான் வேலூர். ஆமாம், ஃபைனலாக நம்ம வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈசானிய திருக்கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கே தரிசனம் முடித்ததுக்கப்புறம் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப நம்ம அங்கேருந்து பட்டுக்கோட்டைக்கு போக தயாராக போகிறோம். ஒரு சூப்பரான தரிசனம்னு இன்றைக்கி சொல்லலாம். 8 லிங்கத்தையும் ரொம்ப அற்புதமாக நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லா லிங்க கோவிலுமே பார்த்திங்கனாக்கா நட திறந்துருந்தது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். இப்போ சாயந்தரம் 4 ஆகுது. நம்ம இங்கேருந்து பட்டுக்கோட்டைக்கு தான் கிளம்ப தயாராக போகிறோம். மதியம் லஞ்ச் சாப்பிடாதனால போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப தயாராகிட்டோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு புதிய தகவல் சொன்னது ரொம்பவே பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.